திரு ராஜேஷ் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட வேண்டும் என்ற வாதத்தில், ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடுவதில் இஸ்லாமியர்கள் எந்த இடத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்குள் வரப்போவதில்லை. ஹிந்துக்கள் தான் பெரிய அளவில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் வரப்போகிறார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடுவதன் மூலமாக பெரிய அளவில் பலன் பெறப்போகிறவர்களும் இடஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் பலன் பெறப்போகிறவர்களும் இந்து சமூகமாகத்தான் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் உங்களுடைய பார்வை சாதிவாரி இடஒதுக்கீட்டை வெளியிடுவது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? சாதிவாரியான கணக்கெடுப்பு என்பது வெளியிடப்படக்கூடாது என்பது தனிப்பட்ட. ஏனென்றால் இந்துக்களை மேலும் வேறுபடுத்துவதற்கான வாய்ப்பு. இப்ப வேறுபாடு இல்லைங்கிறீங்களா? கட்டாயமாக இப்ப இருக்கின்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்கு காரணமாகவும் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அடுத்து அப்படியே இந்த கேள்வி சொல்லுவாங்க. இப்ப மத ரீதியிலான கணக்கெடுப்பு இங்க வெளியிட்டு இருக்கிறீங்க, மத ரீதியிலான வேறுபாடுகளும் இங்க இருக்குது. இது அதிகப்படுத்துமா இல்லையா? உதாரணத்துக்கு இதுல ஒரு விஷயங்கள் என்ன சொல்றோம்னா, இல்ல இது அதிகப்படுத்துமா இல்லையா? மத ரீதியான அதிகப்படுத்த வெளியிடணும். ஒரு விஷயம் 2011 பல ஆண்டுகளாக மத ரீதியான கணக்கெடுப்புகள் எடுத்துக்கொண்டு நேரடியான கேள்வி, மத ரீதியான கணக்கெடுப்புகளை வெளியிடுவதால் மத ரீதியிலான பிரச்சனைகளும் இதுவும் வேறுபாடுகளும் ஏற்படக்கூடுமா இல்லையா? இந்துக்களினுடைய மக்கள் தொகை குறைகின்றது. நான் கேள்வியை தெளிவாக கேட்கிறேன் சார். மத ரீதியிலான கணக்கெடுப்பை வெளியிடுவதன் மூலமாக ஏற்கனவே மத ரீதியாக அது அதிகரிக்குமா இல்லையா? நான் நேரடியாக கேள்வி. பொதுவாக தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு இது போன்ற கணக்கெடுப்பு பல சமயங்களில் கை கொடுக்கக்கூடும். உதாரணத்துக்கு மத ரீதியான கணக்கு, மத ரீதியான உதாரணத்துக்கு அதுதான் இஸ்லாமிய பெண்களுடைய கல்வி குறைந்திருக்கின்றது. அப்போ அது அவங்களுக்கு உதவி செய்ய வலியுறுக்கும் நீங்க நம்புறீங்க. இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த அன்பிற்கும் பரிவிற்கும் உள்ளபடியே வாழ்த்துக்கள். ஆனா நான் கேட்கிறேன், இதே பரிவோடு ஏன் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மை என்ற பிரிவு கூட இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய. இல்ல நான் இன்னும் இந்த கேள்விக்கான பதில் வரலைன்னு நினைக்கிறேன். சிறுபான்மை என்ற பிரிவு இருக்கக்கூடாது, தேசிய நீரோட்டத்தோட அவர்கள் கலந்து. நான் திருப்பி கூட தெளிவா கேள்வி வச்சிருக்கேன், அந்த கேள்விக்கு எனக்கு இன்னும் சரியான பதில் கிடைக்கல. மத ரீதியிலான கொஸ்டின் பேப்பர் அவருக்கானது. மத ரீதியிலான கணக்கெடுப்பு என்பது மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? மத ரீதியான பிளவுகளை கண்டிப்பாக இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சென்சஸ் என்பது ஏற்படுத்தும். இல்ல நான் என்ன சொல்றேன், என்னுடைய நிலைப்பாட்டில் ஜாதி ரீதியான கணக்கீடு என்பது அது வெளிப்படுத்தப்பட்டால் இந்துக்களுக்குள்ள வேற்றுமை. மத ரீதியிலான கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்துக்களுக்குள் பிளவை ஏற்படுத்தும் சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு. இந்தியர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தாதான் மத ரீதியிலான கணக்கெடுப்பு. கண்டிப்பா அதற்கான ஆதாயங்களை தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் தேடுவதற்கு? எல்லாருமே. ஜாதி ரீதியா எங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்களுடைய கருத்தை கேட்க. இது ஒரு உலகறிந்த உண்மை, ஊரறிந்த ரகசியம். மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும். சாதி அடிப்படையிலான பிளவை வெளிப்படுத்தக்கூடாது. சாதி அடிப்படையிலும் பிளவு கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஆனால் அது வெளியே தெரியக்கூடாது. மத அடிப்படையிலான பிளவை வெளிப்படுத்தி அதை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வளவுதான் இவர்களுக்கான மிக எளிமையான வெளிப்படையான செய்தி. இதுதான். ஆகையினாலதான் நண்பரால உங்களுடைய நேரடி கேள்விக்கு ஒரு விஷயம் என்னுடைய பாயிண்ட் ரொம்ப தெளிவா சொல்றேன். காஸ்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக அதை வெளியிட போகின்றார்கள். மத்திய அரசுக்கு அதுல தயக்கமே கிடையாது. பேராசிரியர் சொன்னது போல எங்களுக்கு ஒன்றும் தயக்கமே கிடையாது. அந்த 1 கோடிக்கு மேல தவறுகள் இருக்கின்றன, சரி செய்துட்டு ப்ராபபிலி இன்னொரு 2-3 மாதத்திலே அந்த ஆமா ஒரு 4 கோடி இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 1 கோடியாக கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய அதெல்லாம் சரி பண்ணிட்டு இன்னும் 2-3 மாசத்துல வெளியிட போகிறார்கள். இல்ல 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 இது வேற சார். இது ரீஜன் ரிலிஜன் பேசிஸ்ல கொடுக்கிறது ஈஸி. எவ்வளவு காஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா இது எக்கச்சக்கமா இருக்கு. அதுலதான் குறைகள்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாருமே நாங்க ஒண்டி சொல்ல, எல்லாரும் எடுத்தவங்களும் சொல்லிட்டு நிறைய ஏராளமான சாதிகள் இங்க இருக்கின்றன. எஸ் எக்ஸாக்ட்லி. அதனால ஏராளமான சாதிகள் இருக்கின்றன, அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன. அது சரியான புள்ளிவரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது ரிலிஜன் பேசிஸ்னா 5-6 தான். அதை கொடுக்கிறது ஈஸி. அவர் பேராசிரியர் சொன்னது போல கொஞ்சம் தவறுகள் மேல கீழே இருக்கலாம், ஆனால் இதை ஈஸியா கொடுக்க முடியுங்கிறதுனால கொடுத்தா அதுதான் நம்ம எடுத்துக்கணும். லெட் அஸ் டேக் இட் தட் as the right டேட்டா அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அரசியல் ரீதியாக பொதுவாக இந்த இயக்கங்கள், சாதிய கட்சிகளாகட்டும் அல்லது சாதி ரீதியான வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான வாதங்கள் வைப்பாங்கன்னா, எங்களை பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட, இன்னைக்கு பட்டியல் சமூகம் கூட குஜராத்தில் போராடி கொண்டிருக்காங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கணும் ஒரு புறம் போராடுவார்கள், மறுபுறம் சமூக ரீதியாக நாங்கள் ஆண்ட பரம்பரை, ஆட்சி செய்த பரம்பரை, நாங்கள் முன்னோர்கள், இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைப்பாங்க. ஒரு புறம் நாங்கள் இத்தனை கோடி பேருக்கு மேலே இங்கே இருக்கிறோம்னு சொல்லுவாங்க, மறுபுறம் எங்களுடைய சமூகம் தேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு முரணான வாதம் தான் இந்த கணக்கெடுப்பிலும் கூட இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக வைக்கப்படுகிறது.
அப்படிங்கிறதோ, ஏன்னா நாங்க நிறைய இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறீங்க, இன்னொரு புறம் எங்களுடைய வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. இந்த ரெண்டு முரணா இல்லையா? 1947 இருந்து முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரத்தை குறைவாகவே காமித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோமே தவிர இப்போ புதுசாக ஏறினதல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது இந்த நாடு பிளவுபட்ட பிறகு, இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரத்தை வேண்டுமென்றே குறைத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக இங்க வந்து அதாவது தமிழ்நாட்டில் ஒண்ணு நடக்குது, என்ன தெரியுங்களா? சரி, நான் இந்த ஒரு சொன்னது ரைட்டுங்கறாரு. இல்ல இல்ல ப்ளீஸ், ஓகே ஓகே, அது சரி, அது சரி என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொல்ற வார்த்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவர்கள் சொல்ற அந்த மத மாற்றம் என்பது மிக வேகமாக நடைபெறுகிறது அப்படிங்கிற வார்த்தை இல்ல. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஆரம்பத்தில் இருந்து 47 இருந்து 47 இருந்தே எடுத்துக்கிட்டாங்க. 40 இங்க பாருங்க, ஒரு 300 பேரை நீங்க 200 காமிக்கிறீங்க. சரி, அப்புறம் 225 காமிக்கிறீங்க. இந்த 300ல இருந்து 310 320 அப்படி வந்திருக்கணும் நீங்க. சரி, நீங்க நாங்கள் எவ்வளவு இருந்தோம் என்பதுவே ஆரம்பத்தில் இருந்தே எங்களை வந்து குறைவு பண்ணி காமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ரேஷன், அதாவது நீங்க வட மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வட மாநிலத்தில் போனீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்களை எல்லாம் அந்த பட்டியலில் எடுப்பதே இல்லை. கேட்டா ஐயா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டோம், இது ரேஷனை கொடுக்குறாங்க, ரேஷன் உள்ளவங்களுக்கு ரேஷன் தான், அதனால உங்க வீட்டுல வெளிநாட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேரு இருக்கக்கூடாது. இது எல்லா சமூகத்துக்கும் தானே? எல்லா சமூகத்துக்கும் தானே? இஸ்லாமியர்களுக்கு குறிப்பா முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், எல்லா சமூகத்துக்கும் இல்ல. எல்லாருக்கும் அதிகமான பேர் முஸ்லிம்கள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆமா, உடைக்க முடியல. உங்க வாதத்தை ஒரு வாதத்திற்கு நீங்க வந்து ஒரு வாதத்திற்கு இல்ல ப்ளீஸ், நான் வரேன். அரசியல் ரீதியாக ஒரு வாதத்திற்கு நீங்க வந்து பாஜகவோடு முரண்பட்டாலும் 1947 இருந்தே கணக்கெடுப்பு எடுத்தது வந்து பாஜக அரசு இல்ல, பல அரசுகள். 2011 பாஜக எடுத்தவர்களும் கூட இந்த அளவிற்கு துவேஷத்தோடும் அல்லது மத ரீதியிலான இதெல்லாம் கொண்டு எடுத்திருப்பார்கள். பெரிய சந்தேகம். நீங்க ஆளும் கட்சியை தான் குறிப்பிடுகிறீர்கள். ஆளும் கட்சி மாறுகிறது, ஆளும் வர்க்கம் மாறுகிறது. ஆனா நான் என்னுடைய கேள்வி இல்ல அடிப்படையில், ஏன்னா கணக்கெடுப்பிலிருந்து எல்லாவற்றையும் கையில் வைத்திருப்பது ஆளும் வர்க்கமே தவிர ஆளும் கட்சி அல்ல. அப்சல்யூட்லி பேர். எனவே ஆளும் வர்க்கம் அவர் சொல்ற செய்தி என்னன்னா, முதல்லயே அந்த உண்மையான எண்ணிக்கையை காட்டாத காரணத்தால வளர்ச்சி விகிதம் கூடுவது போல இருக்கிறது. நீங்க சரியாக, நான் முதல்ல இருந்து அதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், வளர்ச்சியையும் வளர்ச்சி விகிதத்தையும் குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே வளர்ச்சி விகிதம் கூடுகிறது என்றால் முதல்ல எண்ணிக்கையை குறைச்சு காட்டினதுனால இப்ப கூடுவதாக தெரிகிறது. அது உண்மையாக அவர்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். 1951 நிறைவு கருத்து நீங்கிட்டோம். 4 நிமிடம் மீதி இருக்கிறது. ஆளுக்கு 1 நிமிடத்தை நான் தரேன், சரியாக நிறைவு கருத்தாக. இல்ல, பொதுவா 1951 முதலாக எடுக்கப்பட்டது 1851. இப்போ 1871 இருந்து இப்போ இருக்கக்கூடிய கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து பார்க்கும்போது கூட வரிசையாக அவர்களுடைய வளர்ச்சி விகிதமானது அதிகரித்து கொண்டுதான் வந்திருக்கின்றது. இது இல்லை, அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் குறிப்பா சொல்றேன். நான் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் மட்டும் பொதுவா சொல்லல. கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய அந்த இது கூட கணக்கீடு தவறான கணக்கீடு. ஒட்டுமொத்தமா இந்த தமிழகத்தில் மட்டும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 38% பேரும், நம்முடைய தாழ்த்தப்பட்ட சகோதரர்களாக கருதப்படும் நம்ம பறையர்கள், பல்லர்கள் 24%, பல்லர்கள் 15%, பரதர் கடலோர பகுதியில் வசிக்கக்கூடிய பரதர்கள் 86% மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது 4 நிமிஷம் தான். ஆமா, அது புள்ளி விவரம். இது உங்க புள்ளி விவரம் தான். இல்ல, நான் எங்களுடைய புள்ளி விவரம் நாங்க இல்ல, அரசுடைய புள்ளி விவரங்கள் இல்லையாங்கிற புள்ளி விவரங்கள் தனிநபர் தனியார் எடுத்த சர்வே. இதுல ஒரு குறிப்பா உங்களுக்கு 1980 நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி இந்த மாதிரியான மதமாற்றங்களுடைய கணக்கெல்லாம் அவர்கள் கொண்டே வரவில்லை. சார், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பங்களாதேஷ் போறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க தயவுசெய்து. அப்படி வந்த கணக்குகள், இந்த மாதிரி பல்வேறு கணக்குகள் தவறாக எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய திருச்சபையில் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய மதம் மாறாதீர்கள், மனம் மாறுங்கள்னு தான் சொல்றாங்க. மதம் மாறுறதை வெளியில சொல்லாதன்னு சொல்றாங்க. இது நேரடியாக பல்வேறு இடங்கள்ல இருக்கு. அப்படி மனம் மாறி அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மதம் மாறாமல் இன்றைக்கும் பல்வேறு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்கு. சரி, ஓகே ரைட், ஓகே, நான் அந்த வழியில் எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தாக ஏதாவது சொல்லணும்னா அதான். இப்போ கிறிஸ்டியானிட்டிங்கிறது அவங்களே என்ன சொல்றாங்கன்னா 4% மேல இருக்கு. அது 2.3ங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான தகவல், தவறான. அப்புறம் ரெண்டாவது விஷயம் இல்ல, எனக்கு ஒரு நிமிஷம் கூட புரியல. ரெண்டாவது, இப்ப 18% இவங்களே சொல்லும் பொழுது இவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்காக ரிசர்வேஷன்? இல்ல, அவங்களுக்கு தான் அதிகமா கொடுக்கணும். இல்ல 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 10 பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க அதுலயே சார் அப்படி பார்த்தா ரிசர்வேஷன் என்று வரும்போது 18% நீங்க இருக்கீங்க, 96 கோடி இருக்கீங்க இந்துக்கள், யாருக்கும் ரிசர்வேஷன் இல்ல. அது நோ அதுல பல்வேறு பிரிவுகள் இருக்குன்னா அவங்களுக்கு தான், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள்
அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா டாக்டர் அதைத்தான் அம்பேத்கர் அவங்களும் சொல்றாங்க. அவங்களுக்கு தான் அதற்கு கொடுக்கணுமே இணையாக அல்லாது பொருளாதார ரீதியாக, இவர்களுக்கு சமூக வேணும்னா ரீதியாக backward என்ற முறையில தமிழ்நாட்டுல கொடுக்குறாங்க. அது தமிழ்நாடு அவை மட்டுமல்ல, பண்ணிட்டு போனோம். அதை அவர் பத்தி கேட்கிற தப்பே இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அதாவது- சேர்த்துக்கிறார். நன்றி நன்றி நம்ம நிறைவேற்றலாம். பேராசிரியர் மிகச் சுருக்கமாக 1871 தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1931 வரைக்கும் தொடர்ந்தது. இரண்டாம் உலகப் போர்னால 41 எடுக்கல. ஆக 1931 எடுக்கப்பட்ட கணக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பின் கடைசி கணக்கு. Correct. அதுக்கப்புறம் இல்லை. அதற்கு பிறகு நம்மால் சாதியை ஒழிக்க முடியல, சாதிவாரி கணக்கெடுப்பை ஒழிச்சிட்டோம். எனவே மத அடிப்படையிலான கணக்கை வெளியிட்டிருக்கிறவர்கள் நண்பர் சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடக்கூடாது என்கிறார். ஐயா ராம் சுப்பிரமணியம் அவர்கள் 2-3 மாசத்துல வெளியிட போறாங்கன்னு சொல்றார். அது அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கு. எப்படி நான் இருந்தாலும் வந்து மத அடிப்படையிலான என்ன கணக்கை அரசாங்கம் என்ன சாதி சொல்லுதோ அதான் நான் சொன்னேன். சாதி அடிப்படையிலான கணக்கையும் வெளியிட வேண்டும் நன்றி என்பது நன்றி. என் கருத்து. நம்ம இந்த அளவில் நிறைவேற்றலாம். நேரமின்மையின் காரணமாக ஹைதரலியினுடைய கருத்தை நான் நிறைவு கருத்தா வாங்கிக்கிட முடியல. நன்றி. நீங்க 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டாக இருந்தாலும் சற்றே நிதானமாகவும் ஆழமாகவும் விவாதித்ததற்காக 4 ஆளுமைகளுக்கும் உள்ளபடியே நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்வையாளர்களும் கூட உள்ளபடியே ஒரு நல்ல கருத்துக்களை கேட்க முடிந்தது. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்வார்கள். இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். மத ரீதியிலான கணக்கெடுப்பு வெளியாகி இருக்கிறது. சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு வெளியிடப்பட வேண்டும் என்ற கருத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை கணக்கெடுப்புகள் இனி இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் இங்கே வெளியிடப்பட்டாலும், அடிப்படையில் இந்தியர்கள், தமிழர்கள் இதையெல்லாம் தாண்டி மனிதர்களாக யாதுமூரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாகத்தை நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். மனிதநேயத்தோடு வாழ்வோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை நினைவுபடுத்துகின்றேன். நான் செந்தில்.